உங்கள் டயபெட்டிஸ் ட்ரீட்மெண்ட் ஈஸியாக்கிக்கிறதுக்கு இந்த 3 விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 1, ஹேவ் அ ஃப்ளெக்சிபிள் மீல் பிளான். ஒரே மாதிரி 5 வேளை பிரித்து சாப்பிடணுங்கிறதெல்லாம் இல்லை. உங்களுக்கு சூட்டபிள்னா அப்படி சாப்பிடுங்க. இல்லைன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட், மத்தியானம் லஞ்ச், நைட்டு டின்னர், நடுவில் டீ காஃபி மட்டும், அதுவும் ஓகே தான். காலையில் ஒரு மீல்ஸு, ஈவினிங் ஒரு டிஃபன், 2 மீல் பேட்டர்ன், அதுவும் ஓகே தான். பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னரு, மிட் மார்னிங் ஸ்நாக்கு, ஈவினிங் ஸ்நாக், 5 மீல் பேட்டர்ன், இதுவும் ஓகே தான். இது எல்லாமே கரெக்ட் ஆன்சர் தான். யூ கேன் ஃபாலோ எனி மீல் டு சூட் யுவர் கன்வீனியன்ஸ். நம்பர் 2, மெடிசன்ஸை பொறுத்த வரைக்கும் நியாயமாக டயபெட்டிக் மெடிசன்ஸ் முக்கால்வாசி பிஃபோர் ஃபுட், ½ அன் ஹவர் பிஃபோர் ஃபுட்னு டாக்டர் சொல்லுவாங்க. பட் இது ஒரு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அரை மணி நேரம் வெயிட் பண்ணி டைம் பார்த்து சாப்பிட்றதுக்கெல்லாம் அவசியம் இல்லை. ஞாபகம் இருந்ததுன்னா பண்ணுங்க, முடியலையா மாத்திரையை முடிங்க, டிஃபன் சாப்பிட்டு அடுத்த வேலையை பாருங்க. மறந்துட்டீங்களா, சாப்பிட்டதுக்கப்புறம் கூட போடுங்க, பெரிய குற்றம் இல்லை. எந்த லிட்ரேச்சர் எவிடன்ஸும் எந்த ரிசர்ச் பேப்பரும் அரை மணி நேரம் முன்னாடி போகிறதுக்கும் இமீடியட்டாக முன்னாடி போகிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதாக சொல்லலை. இன்சுலின் மட்டும்தான் ஒரு 15-20 மினிட்ஸ் முன்னாடி போட வேண்டியதாக இருக்கும் போலியே. டேப்லெட்ஸ் ஃப்ளெக்சிபிளாக வச்சுங்க. மறந்துட்டிங்கன்னா ஆஃப்டர் ஃபுட் கூட போடுங்க. நம்பர் 3, டெஸ்டிங்கும் அதே மாதிரி தான். டெஸ்டிங்கை பொறுத்தளவில் டிஃபன் சாப்பிட்டுட்டு எத்தனை நேரம் கழிச்சு டெஸ்ட் பண்ணணும், 1 ஹவரா, 1.5 மணி நேரமா, 2 மணி நேரமா, அப்படியெல்லாம் யோசிக்க வேண்டியதில்லை. சாப்பிட்ற ஆரம்பத்தில் இருந்தா, சாப்பிட்ட பிறகா, சாப்பிட முடிச்சதுல இருந்தா, இதெல்லாம் கவலை இல்லை. சாப்பிட்டு 1 to 2 ஹவர்ஸ்க்குள்ளே டெஸ்ட் எடுத்தீங்கன்னா போதும். இந்த மாதிரி ஈஸியாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் ட்ரீட்மெண்ட்டும் ஈஸியாக இருக்கும். இந்த இன்ஃபோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க.